எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரத்துல தாங்க இருக்கோம். ஈஸ்ட் தாம்பரத்துல கேட்டட் கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட் தான் வந்து இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். எக்ஸாக்டா இந்த அபார்ட்மெண்ட் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரத்துல நமக்கு சக்கரவர்த்தி ஸ்ட்ரீட்ல தான் இந்த அபார்ட்மெண்ட் லொகேட் ஆயிருக்குங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிடென்சியல் ஏரியா. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல லொகேட் ஆயிருக்குங்க. இந்த அபார்ட்மெண்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோபல்ங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த நோபல் அபார்ட்மெண்டோடைய பிரைஸ் என்ன, இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை யூனிட் இருக்கு, இப்போ எத்தனை யூனிட் அவைலபிள் இருக்கு, இந்த பிஹெச்கே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த நோபல் அபார்ட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட பில்டர் யார் அப்படின்னு பார்த்துருவாங்க. இதோட பில்டர் வந்து பாத்தீங்கன்னா அசோகா பில்டர்ஸ் அப்படின்றவங்க தான். இவங்க வந்து ஈஸ்ட் தாம்பரத்துல ஒரு 30 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கொடி கட்டி பறக்குறாங்கன்னே சொல்லலாம். இவங்க ஈஸ்ட் தாம்பரத்துல பில்டிங் கட்டாத ஸ்ட்ரீட்டே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ கூட நம்ம இந்த நோபல் அபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே பக்கத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பில்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அசோகா பில்டர்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, லெஃப்ட் சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்டிங் இருக்கும். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அசோகா பில்டர்ஸ் பில்ட் பண்ண அபார்ட்மெண்ட் தாங்க இது. அதாவது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டணும்னா நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே வந்து இவங்களுடைய பில்டிங்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஈஸ்ட் தாம்பரம் ஃபுல்லா இவங்க நிறைய இடத்துல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் தாம்பரத்துல அசோகா பில்டர்ஸ்னா தாராளமா எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம நமக்கு ஆக்சசிபிலிட்டி எல்லாம் என்ன இருக்கு அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 1.5 கிலோமீட்டர்லயே இங்க வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அதே 1.5 கிலோமீட்டர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுமே இருக்கு. நம்ம எங்க போனோம்னாலும் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போனா போதுங்க. நீங்க வந்து வெளியூர் போனோம் அப்படின்னா நீங்க சென்ட்ரலோ எக்மோரோ வந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க 1.5 கிலோமீட்டர் நீங்க ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணா போதும். பெரிய எக்ஸ்பிரஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாம்பரத்துல நின்று தாங்க போவோம். அது மட்டும் இல்லாம 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்னையோடைய ஏர்போர்ட்டை வந்து ரீச் ஆயிடலாங்க இந்த லொகேஷன்ல இருந்து. அதே 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டையும் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ்லாம் எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு. உங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைடிக்கு ஸ்ரீராம் கேட்வேவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து 3 கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெப்ஸுமே வந்து லொகேட் ஆயிருக்கு. நீங்க இதை வந்து ஒரு ரெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாகவும் நீங்க கன்சிடர் பண்ணலாங்க. இப்போ நம்ம பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த நோபல் அபார்ட்மெண்ட்டோடைய எலிவேஷனுங்க. இந்த ஸ்ட்ரீட்டோடைய நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சக்கரவர்த்தி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டுக்கு அந்த சைடும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட்டோடைய நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்கையக்கரசி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க 2 வழியா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரோட்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் ஒரு 5 அடி ஹைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு மழை பெஞ்சாலுமே தண்ணி வந்து நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26, 2024. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 சென்னையில் விடிய மழை பெஞ்சது. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்க. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க உங்களுக்கு. இந்த நோபல் அபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட்டுங்க. இங்கே வந்து மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது, எத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். மொத்தம் எத்தனை ஃப்ளோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃப்ளோர் இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பிஹெச்கேல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 BHK 4 BHK. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 BHK 3 யூனிட்டும், செகண்ட் ஃப்ளோரில் 3 BHK 3 யூனிட்டும், தேர்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 BHK 2 யூனிட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எவ்வளோ அவைலபிள் இருக்குது, எவ்வளோ சோல்ட் அவுட் ஆயிருக்குன்னு பார்ப்போங்க. மொத்தம் 8 யூனிட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃப்ளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பேலன்ஸ் வந்து 3 மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிள் இருக்குது. அந்த 3யும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் செகண்ட் ஃப்ளோர்லையும் வந்து அவைலபிள் இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸஸ்லாம் இந்த ஃப்ளாட்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். 1250 அதாவது 1250 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1475 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. நமக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்டு கார் பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி கேமராஸும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் வந்து 4 ஃப்ளோர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது டெரஸ் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்குங்க. பவர் பேக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இன்வெர்டர் ப்ரொவிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதையும் தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டோர் ஃபோனும் வந்து இந்த நோபல் அபார்ட்மெண்ட்ல இவங்க கொடுத்துருக்காங்க. இங்க 2 போரும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வெல்லும் இருக்கு. அந்த வெள்ளையும் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. டிரைனேஜும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 8 யூனிட்டுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ, அதுவும் முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே இந்த நோபல் அபார்ட்மெண்ட்ல இவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கிரானைட் ஸ்டெப்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட்டை தான் வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோங்க. இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் 3 யூனிட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நார்த் ஃபேஸ் ஈஸ்ட் ஃபேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற 3 BHK ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. நீங்கள் அப்படியே வரும்போது தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடம் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
நமக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டு டோருக்கு முன்னாடியே வந்து இங்க ஒரு கிரில் கேட் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே சேஃப்டிக்கு ஒரு கிரில் கேட் இருக்கிறதுனால இங்க இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை வந்து நீங்க ஷூ ரேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லவ்வா இருக்கீங்கன்னா நீங்க கார்டனிங் மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டப்பை வந்து இங்க பண்ணிக்கலாங்க. என்ட்ரன்ஸ்லயே ஒரு டீக்குட் டோர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. குடியில இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே வந்து சூப்பரா இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போய் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு உள்ள வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஸ்பேசியஸான ஒரு ஹால் தான் ஃபர்ஸ்ட் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாராளமா பார்க்கும் போதே தெரியும் ஹால் வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஹாலை வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த செக்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான விண்டோவும் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த விண்டோல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெளிச்சமும் வருது, அது மட்டும் இல்லாம காத்தும் வருது. ஒரு வீட்டுக்கு ஒரு வெளிச்சமும் காத்தும் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். அது வந்து பாத்தீங்கன்னா இங்க இவங்க சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸை பர்டிகுலரா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைனிங் ஹாலாவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைனிங் டேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்பேஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் இங்க நீங்க எவ்வளவு பெரிய டிவி வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஹேங் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கு. நீங்க இந்த சைடு சோஃபா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க புக் பண்ணதுலேருந்து 15 டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு இருக்காங்க. நம்ம பார்க்குற இந்த 3 BHK ஹவுஸ்ல ஹால் வந்து எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குன்னு பாத்துங்க. அதே மாதிரி டெயில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் போதே ஒரு சூப்பரான டெயில்ஸ் ஒர்க் வந்து இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஹால் பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தேவையான, அதாவது நம்ம வீட்டில் இருக்க தாய்மார்களுக்கு தேவையான கிச்சன் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். நம்ம கிச்சனுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு ரெஸ்ட் ரூமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டைல ரெஸ்ட் ரூம் தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள வந்துட்டோங்க. கிச்சனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ சைஸ்ல தான் இருக்கும். இங்க நின்று அவங்க குக் பண்றாங்க அப்படின்னு சொன்னா பின்னாடி வர்றதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இடம் இருக்காது. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஒரு நல்ல ஒரு மாடுலர் கிச்சன் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுமோ அது எல்லாமே இவங்க செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கிரைனைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹைட் ஏற்றி அந்த கிரைனைட் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து உங்களுக்கு பால் ஆகட்டும், தண்ணி ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே கீழே வந்து ஒழுகாத மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வந்து இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குங்க. அதுக்காக இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்ட்ரோப் மாதிரி வந்து இவங்க செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து இந்த கிச்சனில் திங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. சைட்லையும் சரி, ரைட் சைட்லையுமே சரி, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஸ்டோரேஜ் நீங்கள் வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். பெட்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாஷ் பேஷன் வரப்போகுதுங்க. நம்ம சாப்பிட்ட ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு, ப்ரஷ் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே ரீச் ஆகிட்டோங்க. உங்களுக்கு உள்ளே வரும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் வந்து இவங்க மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே உங்களுக்கு மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் உங்களுடைய கிளாத்ஸ் வச்சுக்கிறதுக்கு, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 15 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் மட்டும் தான் வந்து க்ளோஸ் பண்ணணும், அது பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட்டும் வேணும்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர்ஸும் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காத்தோட்டமாகவும் இருக்கும், வெளிச்சமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமும் வந்து அட்டாச் பாத்ரூமும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லா ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதி அளவு தான் இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோர் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தண்ணி பட்டாலுமே வந்து எந்த ஒரு அஃபெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செவத்துக்கு வந்து ஆகாது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமை வந்து பார்த்துட்டோம். நம்ம இப்போ ரெண்டாவது ஒரு பெட்ரூமை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் 3 BHK அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம அடுத்த ஒரு சூப்பரான பெட்ரூம்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆயிருக்கும். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த சைடுமே வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இவங்க சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோ வந்து இந்த சைடு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. விண்டோ அதாவது காற்று ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்காவாக இருக்கும், எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. இந்த செகண்ட் பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனி செட்டப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டே தெரியுதுன்னு சொல்லாங்க. உங்களுக்கு இங்கிருந்து பார்க்கும்போது தெரியும் எல்லாமே வந்து சுற்றி வீடுகள் இருக்க ஒரு பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல 2 பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 3வது பெட்ரூம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்டர் ஆயிருக்கும். 3வது பெட்ரூமே வந்து பாத்தீங்கன்னா மத்த 2 பெட்ரூம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த வார்ட்ரூப் மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபும் இவங்க வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெரஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டெரஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கிருந்து பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு டெரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காய போட்டுக்கலாம். நீங்கள் வந்து அந்த பர்பஸ்க்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஒரு டெரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான விஷயம், மேலே ஏறி வந்தோடனே எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட ஒரு சிட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சிட் அவுட் ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸ்ட் தாம்பரம்னா ஏதோ ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்குமோ அப்படின்லாம் கிடையாதுங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் லொக்கேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தாம்பரம் டு வேளச்சேரி அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் லொக்கேட் ஆயிருக்கு. இங்கிருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சேலையூரை வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாங்க. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து ஃபிளாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் காட்டிட்டோங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தாங்க. ப்ரைஸ் வந்து என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 lakhs ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. வித் இன்க்ளூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸோட தான் வந்து இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு மற்ற டீடைல்ஸ் என்ன தெரியும்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலேயே நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா போதும். இங்கே ஒரு 3 BHK வாங்கி ரெண்ட்டுக்கு விடுறீங்க அப்படின்னா 25லேருந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 35க்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணி நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு விடலாம். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் சைட் விசிட் வரணும் அப்படின்னா மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 6 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் இங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் எந்த டைம் வேணாலும் வந்து ஒரு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் நீங்கள் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் எங்கேயோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போகுங்க. இவங்க உங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்டை வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் கிரியேட் பண்ணி சூப்பரான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.